ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுரவீன் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் பிளானோட டே 4க்கான மெனு தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டுருந்தே நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கணும், எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி டைமிங்கில் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டே 4க்கான மெனு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டயட்டில் ஃபுல்லாகவே வந்து சப்பாத்தி, ரைஸு, மில்லட்ஸு இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துக்குவோம். ஸோ நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து மில்லட்ஸ் மட்டும் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா டயட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே நம்ம வந்து ஒயிட் ரைஸ்க்கு சேஞ்ச் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ரெகுலராக எப்படி வந்து எடுத்துக்குவோமோ அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களா, வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸு, 1 டே வந்து மில்லட் இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டயட் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கும் போது அவ்வளோக்கா வந்து வெயிட் கெயின் ஆகாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டே 4க்கான மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோலையுமே ஏன் சொல்கிறேன்னா, அந்த வார்ம் வாட்டர் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் வந்து என்ன ஃபுட் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எடுத்தோடனையும் நம்ம வந்து வார்ம் வாட்டர் வந்து குடித்தோன்னா அது நம்மளோட டைஜஷனுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ் சூப் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து கேப்சிகம் வந்து ஒரு 1/2 கேப்சிகம் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி நல்லா அந்த கேப்சிகம் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட், பீன்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு 50% நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து 300 ml அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். 300 ml தண்ணி பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து குடிக்கலாம். நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் அப்படின்னா 150 ml அது மட்டும் வந்து சேர்த்துனீங்கனாலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு டம்ளரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு அதை நல்லா வந்து இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு. அந்த சூப்புமே நல்லா வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த தண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. சூப் நல்லா வந்து கொதிச்சு அதோட கன்சிஸ்டன்சியுமே வந்து திக் ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சூப்போட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ சூப் குடிக்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு, சன்னா கிரேவியும் சப்பாத்தியும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ சுண்டல் வந்து ஆல்ரெடி நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். சுண்டலோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ், ஒரு பர்சனுக்கு வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளியை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மசாலோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஸோ முக்கியமானது நீங்கள் எது செய்கிறதுனாலுமே ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கணும். ஆயில் அதிகமாக வந்து சேர்த்திக்கக்கூடாது நம்ம சமைக்கிறதுல. ஸோ இப்போ அந்த மசாலோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு.
ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி குக்கரில் வந்து விசில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட தண்ணியோடு சேர்த்து அந்த சுண்டலையுமே இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசால் கூட சுண்டல் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு நல்லா சூப்பராக வந்து கொதிச்சு அதோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் நம்ம வந்து தேங்காய் எதுவுமே வந்து சேர்த்தாம தான் டயட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சன்னா கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கிரேவி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அந்த சுண்டல் பார்த்திங்கன்னா அதோட அளவு 50 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி சப்பாத்தி பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து வாட்டரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நட்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கலாம். இல்லை பிளாக் காஃபி, பிளாக் டீ வித்தவுட் சுகர் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி மில்க் ஷேக் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்திட்டு இந்த தண்ணி நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து ஓகே. இது நான் வந்து 2 பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறங்காட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எது கட்டியெல்லாம் வந்து சேராத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா வந்து கெட்டி ஆகிற ஸ்டேஜும் ஆயிடுச்சு. ஸோ கைவிடாமல் நல்லா வந்து கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி கெட்டி ஆனோடனையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ராகி மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாயிரும். இதை இது கூட வந்து சேர்த்திட்டு அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதில் ஸ்வீட்டுக்காக நான் வந்து ஒரு 4-5 டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பனானாவும் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து இருக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி டின்னர் ராகி மில்க் ஷேக். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டே 4 பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கான மெனு. ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம், மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக வந்து குடிங்க. டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வந்து விடாதீங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க டயட்டில் இருக்கவங்க. ஸோ ஒரு சர்டைன் 2-3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து விட்டுறாதீங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக பாடி வந்து டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை வாக்கிங் போகிறீங்கன்னா அதையுமே வந்து ரெகுலராக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.